الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகங்களையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற வல்லநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. சாந்தியும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் தலைவர் நம் உயிரிலும் மேலானவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், தொடர்ந்தவர்கள், மூமீன்கள், முஸ்லீம்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உரித்தாகட்டும் என வேண்டியதன் பின், அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெண்களுக்காக எமது ஹிக்மா ஜும்மா பள்ளிவாசலினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த மார்க்க சொற்பொழிவு நிகழ்வினிலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு மத்தியிலே கொள்கை பிறழ்வுகளும் கலாசார சீர்கேடுகளும் என்ற அடிப்படையில் ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த தலைப்பின் கீழ் என்னால் முடியுமான வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் சில முக்கியமான தகவல்களை மிக சுருக்கமாக ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் அல்லாஹுடைய மிக பெரும் கிருபையினால் அல்லாஹுடைய தீனுல் இஸ்லாம் என்று சொல்லப்படுகிற இந்த மார்க்கத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மார்க்கத்தினுடைய அத்தனை வழிகாட்டுதல்களும் ஒன்று அல்லாஹுவின் மூலமாக அல் குர்ஆனின் மூலம் அல்லது அல் ஹதீஸ் என்று சொல்லப்படுகின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வழிமுறைகளின் மூலம் நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகிற போது அங்கே ஒரு சமூகம் காணப்பட்டார்கள். அந்த சமூகத்தை ஜாஹிலியா கால சமூகம், அறியாமை சமூகம், மடமையில் வாழ்ந்த சமூகம் என்று நாம் எல்லோரும் அடையாளப்படுத்துகின்றோம். ஆனால் அந்த சமூகம் உண்மையாகவே அறியாமையில் இருந்தார்களா, மடமையில் இருந்தார்களா என்றால் அந்த மக்கள் அறிவில் உச்சத்தில் இருந்தார்கள். மிக பெரும் கவிஞர்கள்,
மிக பெரும் அரபு இலக்கியவாதிகள் அன்றைய சமூகத்திலே இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே காணப்பட்ட அறிவீனம் என்பது மார்க்க ரீதியான அறிவீனமாகும். உலக விடயங்களில் மிகப்பெரிய அறிவாளிகளாகவும் மார்க்க விடயங்களில் அறிவிலிகளாகவும் ஜாகில்களாகவும் அந்த மக்கள் காணப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்துக்கு மத்தியிலே 2 மிக முக்கியமான விடயங்களை ஏற்படுத்தினார்கள். ஒன்று, கொள்கை ரீதியாக அந்த மக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயத்தை அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹுவை மாத்திரம்தான் நாங்கள் வணங்கி வழிபட வேண்டும், அவனை தவிர வேறு நாயன் இல்லை. வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹு மாத்திரம்தான், அவனை தவிர வேறு கடவுள் கிடையாது என்கிற முதலாவது விடயம். அதே போன்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்ற விடயம். இது அகீதா, கொள்கை. அல்லாஹுவை ஒருமைப்படுத்த வேண்டும், அவனுடைய தூதராக முகமது நபியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று அந்த மக்களுக்கு மத்தியிலே பண்பாடு ரீதியாக கலாச்சார ரீதியாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விடயங்களை ஏற்படுத்தினார்கள். குறிப்பாக அந்த மக்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிற போது பல வடிவங்களில் அவருடைய செயற்பாடுகள் காணப்பட்டது. அல்லாஹுவை வணங்குவதற்கு பதிலாக சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவதற்கு பதிலாக சிலைகளிடத்தில் உதவி தேடிக் கொண்டிருந்தார்கள். அதே போன்று நாம் பெரும்பாவங்கள் என்று சொல்கிற அத்தனை பாவங்களையும் அந்த மக்கள் செய்து கொண்டிருந்தார்கள். விபச்சாரம் மிக பகிரங்கமாக அவர்களுக்கு மத்தியில் நடந்து கொண்டிருந்தது. ஒருவரை ஒருவர் கொலை செய்கிறவர்களாக மிக சர்வ சாதாரணமாக கொலை அவர்களுக்கு மத்தியில் இருந்தது. திருடுதல் மிக சாதாரணமாக காணப்பட்டது. கோத்திர ரீதியாக குல ரீதியாக பிளவுபட்டு பிரதேச ரீதியாக பிளவுபட்டு காணப்பட்டார்கள். தங்களுக்கு பிறந்த பெண் பிள்ளைகளை தாங்களாக கொலை செய்கிறவர்களாக காணப்பட்டார்கள். போதை வஸ்துக்கு மிக சாதாரணமாக அடிமைப்பட்டு காணப்பட்டார்கள். போதை வஸ்து பாவனையில் பெரும் பெரும் பீப்பாய்களில் மதுவை அவர்கள் சேமித்து வைத்து அந்த மதுவை பருகுகிறவர்களாக, பெரியவர்கள் சிறியவர்கள் என்று எல்லோரும் சாதாரணமாக பருகுகிற ஒரு வளமை காணப்பட்டது. உலகத்திலே அல்லாஹுவை வணங்குவதற்காக உருவாக்கப்பட்ட முதலாவது ஆலயமான காபாக்கு உள்ளேயே 360 சிலைகளை வைத்து வணங்கி கொண்டிருந்தார்கள். ஒரு பக்கம் ஷிர்கில் இருந்தார்கள், மற்றொரு பக்கம் கலாச்சார ரீதியாக மிக மோசமான பின்னடைவில் காணப்பட்டார்கள். மது, சூது, கொலை, கொள்ளை, விபச்சாரம் எல்லாம் அந்த சமூகத்துக்குள் மலிந்து காணப்பட்டது. இந்த சூழலில்தான் அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக, நபியாக, ரசூலாக அனுப்புகின்றான். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்குள் வந்து அவர்களுக்கு இந்த அல்லாஹுடைய வேதமாகிய அல் குர்ஆனையும் நபிகளாருடைய பொன்மொழியான ஹதீஸ் அல்லது சுன்னாவையும் அந்த மக்களுக்கு மத்தியிலே முன்வைக்கின்றார்கள். அந்த குர்ஆன் சுன்னாவுடைய அறிவை எப்போது அந்த மக்கள் பெற்றுக்கொண்டார்களோ அப்போது அவர்களுடைய நடத்தைகளில் மாற்றம் ஏற்பட்டது. சிலைகளை வணங்கி கொண்டிருந்த மக்கள் அந்த சிலை வணக்கத்திலிருந்து விடுபட்டு, ஷிர்க் என்று சொல்லப்படுகிற இணை வைப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்த மக்கள் அந்த இணை வைப்பிலிருந்து விடுபட்டு அல்லாஹுவை மாத்திரம் வணங்கி வழிபடுகிறவர்களாக, எந்த மக்கள் அந்த காபாவுக்குள் சிலையை வைத்து வணங்கினார்களோ அதே மக்கள் தங்கள் கைகளால் அந்த சிலைகளை உடைத்து எறிந்துவிட்டு அந்த காபாவை துப்புரவு செய்து இது அல்லாஹ்வுக்கான ஆலயமாக இருக்க வேண்டும் என்று அவர்களாகவே முடிவெடுத்தார்கள். எந்த மக்கள்
பீப்பாய்களில் மதுபானத்தை சேமித்து வைத்து குடித்தார்களோ அதே மக்களுக்கு மதுபானம் ஹராம் என்று சொல்லப்பட்டதும் உடனடியாக தங்களுடைய கைகளாலேயே அதனை ஊற்றிவிட்டார்கள். பல மாத கணக்கில் சேமித்து வைத்த மதுபானங்களை அது மதீனாவுடைய தெருக்களில் ஆறு போன்று ஓடியது. அந்த அளவுக்கு மாற்றம் அவர்களுக்கு மத்தியில் வந்தது. விபச்சாரம் மலிந்து காணப்பட்டது. அப்படிப்பட்ட சமூகம், ஒரு பெண் பல ஆடவர்களை மிக பகிரங்கமாக வைத்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். திருமணமே இல்லாமல் பல ஆண்களும் பெண்களும் மிக பகிரங்கமாக உறவு வைத்து கொண்டிருந்த காலகட்டம். இந்த நிலைமைகளெல்லாம் மாற்றம் பெற்று இஸ்லாமிய அமைப்பில் அந்த பெண்கள் மானமுள்ள பெண்களாக, அந்த ஆண்கள் மார்க்கமுள்ள மனிதர்களாக மாற்றம் பெற்றார்கள். அன்பான சகோதரர்களே, இப்படியான ஒரு சூழலில் இந்த மாதிரி ஒரு நல்ல சூழலை உருவாக்கி வைத்துவிட்டு தொழுகிறவர்களாக, நோன்பு பிடிக்கிறவர்களாக, ஜக்காத்து, ஹஜ்ஜி போன்ற கடமைகளை செய்கின்றவர்களாக, ஹலால் ஹராம் பேணுகின்றவர்களாக, ஒழுக்கமுள்ள சமூகமாகவெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களை மாற்றி அமைத்துவிட்டு அவர்களுக்கு மத்தியிலே சில விடயங்களை சொல்லுகின்றார்கள். அந்த சஹாபாக்களுக்கே ஆச்சரியமான விஷயங்கள். உதாரணமாக ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், நீங்கள் எனக்கு பிறகு சிலைகளை வணங்காத வரைக்கும் மறுமை நாள் வராது என்று சொன்னார்கள். என்னுடைய உம்மத்தவர்கள், என்னுடைய உம்மத்திலே சிலர் சிலைகளை வணங்குகின்ற ஒரு காலம் வரும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷிர்க் வைக்கிற ஒரு சமூகம் என்னுடைய சமூகத்தில் உருவாகுவீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்தார்கள். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த விடயத்தை ஏன் நாம் சொல்கின்றோம் என்றால், எனக்கு தரப்பட்டிருக்கிற இந்த தலைப்பில் 2 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, கொள்கையில் ஏற்படுகிற பிறழ்வு. நாம் இருக்கிற இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து வழி தவறி போய் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் நேர்வழியிலிருந்து வழிகட்டை நோக்கி போய் கொண்டிருக்கின்றோம். அக்கீதா ரீதியாக மிக மோசமான பின்னடைவுக்கு வந்திருக்கின்றோம் என்கிற ஒரு விடயம். மற்றது, நமது கலாச்சாரத்தை நாமே புறக்கணிக்கின்ற, சீரழிக்கிற ஒரு சூழல் இருக்கிறது என்கிற 2 வகையான தலைப்புகள் தரப்பட்டிருக்கின்றது. முடியுமான வரைக்கும் அந்த 2ஐயும் உங்களுக்கு மத்தியில் தெளிவுபடுத்தலாம் என நினைக்கின்றேன். குர்ஆனை எடுத்து பார்த்தால் அல்லாஹ் சொல்கின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, நீங்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி மௌத்தாகி விடாதீர்கள், மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சூரா ஆல இம்ரானில் சொல்லுகின்றார். அல்லாஹு தாலா அல்லாஹுவை பயப்பட வேண்டிய முறைப்படி பயந்து நடங்கள் என்று சொல்லிவிட்டு கடைசியாக மரணிக்கிற போது முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றார். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாத்துக்குள் முழுமையாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபியோ ஹுத்துவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவு முபீன், அந்த ஷைத்தான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக, பகைவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றார் சூரா அல் பக்ராவிலே. எனவே நாங்கள் இந்த மார்க்கத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேற்றிவிடக்கூடிய எந்த ஒரு செயற்பாடுகளிலும் ஈடுபட்டு விடக்கூடாது. நானும் நீங்களும் அதில் தெளிவாக இருக்கிறோம். நாம் மௌத்து வரைக்கும் முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்ற விடயத்தில் எங்களில் யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் எங்களுக்கு தெரியாமல், நாங்களே அறியாமல் சில ஷிர்க்குகள் எங்களுக்குள் வந்து விடுகின்றன, சில இணை வைப்புகள் எங்களுக்குள் நுழைந்து விடுகின்றன. அந்த நுழைவித்தல், அந்த ஷிர்க்கினுடைய நுழைவானது எங்களை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேற்றி விடுகின்றது. எங்களுக்கு அது ஒரு புதினமாக இருக்கலாம், அப்படி நடக்குமா என்று. ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், யா ஐயுஹன்னாஸ், ஓ மக்களே, இத்தகு ஹாத ஷிர்க,
இந்த இணை வைத்தலை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு அஹ்ஃபா மின் தபீபின் நம்லி, எறும்பு ஊர்ந்து வருவதை விடவும் மிக வேகமாக உங்களுக்குள் நுழைந்து விடக்கூடிய இணை வைத்தலை நீங்கள் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் என்று. ஒரு எறும்பு எப்படி நுழையுமோ அந்த அளவுக்கு யாருக்குமே தெரியாமல் மறைமுகமாக எங்களுக்குள் நுழையக்கூடிய ஒரு விடயமாக இந்த இணை வைத்தல் இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் பயந்து கொள்ளுங்கள், அதிலிருந்து எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நமக்கு மத்தியில் இணை வைத்தல் இருக்கிறது என்றால் நாம் ஆச்சரியப்படுவோம். நாங்கள் எல்லோரும் ஒரு விடயத்தில் தெளிவாக இருக்கிறோம். சிலை வைத்தல் அல்லது சிலையை வணங்குதல், சிலையை கும்பிடுதல், இது இணை வைத்தல் என்ற விஷயத்தில் எம்மிடத்தில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. எல்லோரும் உடன்பட்டிருக்கிறோம். சிலை வணங்கக்கூடாது, சிலையை வணங்குவது அது இணை வைத்தல், ஷிர்க்கு, சிலையை கும்பிடக்கூடாது, அதெல்லாம் ஷிர்க்கு என்ற விடயத்தில் எங்களில் யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. ஆனால் எந்த சிலை வணக்கம் ஷிர்க்கு என்று அல்லாஹ் சொன்னானோ அதே அல்லாஹ் அல் குர்ஆன் சுன்னாவில் சில விடயங்களை ஷிர்க்கு என்று சொல்கின்றான், இணை வைத்தல் என்று சொல்கின்றான். அந்த இணை வைத்தல் நமக்கு மத்தியில் இருக்கின்றது. அன்பான தாய்மார்களே, உதாரணத்துக்கு சொல்கின்றேன், கபறுகளை வணங்குவது. அவுலியாக்கள் என்று அடக்கம் செய்யப்பட்ட சில மனிதர்களுடைய கபர் அடிகளிலே போய் நாங்கள் வணங்கி விடுவோம் என்றால், சுஜூதிலே விழுந்து விடுவோம் என்றால், அந்த கபருக்கு காணிக்கை போட்டு விடுவோம் என்றால் அல்லாஹ்வுக்கு இணை வைத்த சமூகமாக ஆகிவிடுவோம். இன்றைக்கு நமது சமூகத்தில் இந்த இணை வைத்தல் இருக்கிறதா இல்லையா என்றால் இருக்கின்றது. நாம் கல்முனையிலே போய் பார்த்தால் அந்த கடற்கரை பள்ளியிலே அங்கே இருக்கிற தர்காவிலே இந்த கபர் வணக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. கதிர்காமத்திலே, ஜெயிலானியிலே, இப்படி கெச்சி மலையிலே, தெவட்டக்கஹா என்று சொல்கிற கொழும்பு பகுதிகளிலே நமது ஆதம்பாவா, நமது முகம்மது, நமது ஆயிஷா, நமது பாத்திமா, நமது ஹதீஜா, இந்த இஸ்லாமிய பெயர்களோடு அல்லது இந்த அரபு பெயர்களோடு இருக்கிற நமது உறவுகள் இந்த ஷிர்கான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். எப்படி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கின்றோமோ அதே போன்று அந்த கபரிலே அடங்கப்பட்டவரிடத்தில் பிரார்த்திக்கின்றார்கள். எப்படி அல்லாஹ்வுக்காக சுஜூது செய்கின்றோமோ அதே போன்று அந்த கபூரிலே அடங்கப்பட்டிருப்பவரிடத்திலே சுஜூதிலே விழுகின்றார்கள், அந்த கபூர் அடியிலே போய். இந்த மாதிரியான மக்கள் நம்மிடத்திலும் இருக்கின்றார்கள். கடந்த அந்த கொடியேற்றப்பள்ளி காலப்பகுதியிலே ஒவ்வொரு ஊரிலிருந்தும் வேனாக பஸ்ஸாக சென்று காணிக்கை போட்ட எத்தனையோ தாய்மார்கள், சகோதரிகள் இருக்கின்றார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். எமது தாய்மார்கள் நினைக்கின்றார்கள், இது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா? இல்லை, அது ஷிர்கான காரியம். நாம் பெரிய விடயமா என்று கேட்கின்றோம். அல்லாஹ்வுக்கு இணை வைத்தலை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அக்பருல் கபாயிர், பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார்கள். அதே போன்று நூல் வளையம் கட்டுவது, குழந்தைகளுக்கு நோய் என்று வந்துவிட்டால் அச்சிரம், தாயத்து, நூல் கட்டுதல் என்கிற விடயம் நமது சமுதாயத்தில் இருக்கிறது. நமது பெண்கள் இதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பான தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் தஅல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக, யார் தாயத்து, அச்சிரம் கட்டுவாரோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான் என்று சொன்னார்கள். நமது சமுதாயத்தில் இது இருக்கிறது. நோய்களின் போது சில தாய்மார்கள் சில பரிசாரிகளிடத்திலே சென்று இந்த மாதிரி வேலைகள் வீட்டுக்கு காவல் கட்டுவது என்று சொல்லி காவலுக்காக வேண்டி அந்த கீசாக்களிலே அந்த மாதிரியான அவர்களால் மந்திரிக்கப்பட்ட அந்த தகடுகளுடன் கூடிய அந்த போத்தல்களை கொண்டு வந்து கடைகள் திறக்கின்ற போது, வீடுகளை கட்டி திறக்குகின்ற போது இப்படி செய்கிற சம்பிரதாயம், வீட்டுக்கு காவல் பார்த்தல் என்ற போர்வையில் வீட்டினுடைய மூலைகளில் வைக்கிற நடைமுறை நமது சமூகத்தில் இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் இதையெல்லாம், இந்த பரிசார வேலையை, இந்த சூனியத்தை, இந்த சாஸ்திரத்தை, இந்த தகடு, இந்த மாதிரியான அச்சிரம், இவற்றெல்லாம் யார் செய்கிறார் என்று பார்த்தால் அவரும் ஒரு முகம்மது, அகமது, அப்துல்லா, பாத்திமா என்ற பெயரோடு இருக்கிறவர்கள் செய்கின்றார்கள். சிலர் என்ன செய்கின்றார்கள், இந்த ஊருக்குள்ளே உள்ள பரிசாரிட்ட போனாத்தானே இது தெரிய வருமன்றதுக்காக
மாற்று மதத்திலே உள்ள மத போதகரிடத்தில் போய் வருகின்றார்கள். எப்படி ஒரு ஆமதூர்கிட்ட போய் வார, ஒரு ஐயர்கிட்ட போய் வார, என்னத்துக்கு? இப்படியான தீராத நோய்களை குணப்படுத்துவதற்கு, அல்லது ஒரு குடும்பம் நல்லா இருந்தால் அவர்களை பிடிக்கவில்லை என்றால் அதனை பிரிப்பதற்கு, அல்லது 2 பேரை சேர்ப்பதற்கு என்று இப்படியெல்லாம் மிக மோசமான இந்த இணை வைத்தல் என்பது நமது சமூகத்துக்கு மத்தியில் இருக்கின்றது. நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம், நான் தொழுகிறேன், நோன்பு பிடிக்கிறேன், ஜக்காத்து சதக்கா கொடுக்கிறேன், எனவே இதுவெல்லாம் என்னுடைய இந்த பாவத்தை அழித்து விடும் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம். இது பாவம் அல்ல சகோதரிகளே, தாய்மார்களே, இது மிக பெரும் பாவம். சிலர்கள் தொழில் வாய்ப்புக்காக இந்த மாதிரி செய்கின்றார். உதாரணமாக நமது பகுதிகளில் கடற்தொழிலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய அந்த மீனவர்களுக்கு மீன் படவில்லை என்றால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இந்த மாதிரியான பரிசாரிகளிடத்திலே, சூனியக்காரரிடத்திலே, சாஸ்திரகாரத்திலே சென்று அவர்களிடத்திலே தண்ணியை ஓதி வந்து அல்லது வேறு ஏதாவது நூல்களை அச்சிரத்தை கொண்டு வந்து அவர் சொல்லுவதைப் போல செய்து விடுகின்றார்கள். இதனுடைய விளைவு என்ன? ஷிர்க்காக இது ஆகிவிடுகின்றது. அல்லாஹு தஆலா இந்த ஷிர்க்கை பற்றி குர்ஆனிலே சொல்கின்றான். அல்லாஹ் மன்னிக்காத ஒரு பாவம் என்று சொன்னால் இணை வைத்தல் ஆகும். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கப்படுவதை அவன் மன்னிக்கவே மாட்டான். அது அல்லாதவற்றை தான் நாடியவர்களுக்கு மன்னிக்கின்றான். எந்த அளவுக்கு இந்த இணை வைத்தல் வருகிறது என்றால் தாய்மார்களே, சாதாரணமாக சத்தியம் பண்ணுகின்ற போது அல்லாஹுவின் மீது மாத்திரம்தான் நாங்கள் சத்தியம் செய்ய வேண்டும். அல்லாஹ் மீது ஆணையாக வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி, இதற்கு பதிலாக நாங்கள் குர்ஆன் மீது சத்தியமாக, இந்த மிம்பரின் மீது சத்தியமாக, இந்த பள்ளியின் மீது சத்தியமாக, இந்த குழந்தை புள்ளட தலை அறிய இந்த பூமியின் மீது சத்தியமாக என்று சத்தியம் பண்ணிவிட்டோம் என்றால் அது ஷிர்க்காக மாறிவிடுகிறது. மன் ஹலஃப பிகைரில்லா ஃபகத் அஷ்ரக். யார் அல்லாஹ் அல்லாதவற்றை கொண்டு சத்தியம் செய்கின்றானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் என்றால் அவர்கள் ஒரு தவறை செய்வார்கள், ஏன் இந்த ஷிர்க்குகள் கூட செய்து விடுவார்கள், ஆனால் சுட்டி காட்டப்பட்டால் விட்டு விடுவார்கள். உதாரணத்துக்கு ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு யூதன் வந்து சொன்னான், நீங்களும் இணை வைக்கிறீர்களே என்று. எப்படி என்று கேட்டபோது அவர் சொன்னான், நீங்கள் சத்தியம் பண்ணுகின்ற போது இந்த காபாவின் மீது ஆணையாக என்று சொல்கின்றீர்கள், இந்த காபத்துல்லாஹுவின் மீது சத்தியமாக என்று சொல்கின்றீர்கள், எனவே இதுவும் இணை வைத்தல் தானே என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக சஹாபாக்களுக்கு திருத்தி கொடுத்தார்கள். இதற்கு பிறகு யாரும் காபாவின் மீது ஆணையாக என்று சத்தியம் செய்யாதீர்கள், வரப்பில் காபத்தி, காபாவினுடைய ரப்பின் மீது சத்தியமாக, இந்த காபாவினுடைய அல்லாஹுவின் மீது ஆணையாக என்று நீங்கள் சத்தியம் செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கின்றார்கள். சஹாபாக்கள் இந்த மாதிரி செய்தால் அதனை திருத்தி கொடுக்கிற போது உடனே தங்களை திருத்தி கொள்கின்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள். நூல் வளையம் அணிந்து கொண்டு வந்த சில சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் இதனை கலட்டி விடு, இதனோடு நீ மரணித்தால் வெற்றி அடைய மாட்டாய் என்று சொன்னபோது உடனடியாக கலட்டி வீசினார்கள் என்ற விஷயங்களை ஹதீஸ்களில் பார்க்கின்றோம். எத்தனை பிள்ளைகளில் இடுப்புகளில் இன்னமும் அச்சிரம் தாயத்து நூல் இருக்கிறது. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். நீங்கள் நினைப்பீர்கள் இந்த பிள்ளைக்கு ஏற்பட்ட நோய் குணமடைய வேண்டும் என்று, ஆனால் ஒன்றை மட்டும் கருத்திலே கொள்ளுங்கள், அந்த பிள்ளையை சுவனம் செல்வதற்கு தடையாக இருக்கிற மிக மோசமான ஒரு சாமான் தான் அந்த அச்சிரம், சூனியம், சாஸ்திரம் போன்ற விடயங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். வயக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, அது அல்லாததை தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். மற்ற பாவங்களையும் அல்லாஹ் நாடினாக்களுக்கு தான் மன்னிப்பான், ஆனால் இணை வைத்தலை மன்னிக்கவே மாட்டான்.
எனவே மௌத்தாகிற போது அந்த நிலைமையில் நாம் மௌத்தாகிவிடக்கூடாது. அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஷிர்க்கை ஏன் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றோம் என்றால், இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லா ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். வமஅவாஹுன்னார், அவருடைய நிரந்தரமான தங்குமிடம் நரகமாகும். வமாலில் லாலிமீன மின் அன்சார், இந்த மாதிரியான அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்பவர்கள் யாரும் இல்லை என்று அல்லாஹ் சூரா அல் மாயிதாவிலே குறிப்பிடுகின்றார். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, எனவே இந்த இணை வைத்தலை இலகுவாக கருதிவிடாதீர்கள். ஒரு ஆமதூர்கிட்ட போய், அல்லது ஒரு ஐயர்கிட்ட போய், அல்லது ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு போய் தீராத ஒரு நோய்க்கு மருந்து செய்து அந்த நோயை குணப்படுத்தி விட்டு வந்திருக்கிறோம், நாங்கள் என்ன ஷிர்கா வச்ச, நாங்கள் நோய்க்கு மருந்து தானே செஞ்சேன்னு நாங்கள் நினைக்கின்றோம். அல்லாஹு தாலா இந்த மாதிரியான நோய்களை தந்து நம்மை சோதித்து பார்க்கிறான் சுவர்க்கம் தருவதற்கு. அந்த சுவர்க்கத்தை பெறுவதற்கு நீங்களும் நானும் தகுதியானவர்களாக என்று. ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு பெண்மணி வருகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே. அந்த பெண்மணிக்கு வலிப்பு நோய் வரும். அந்த பெண்மணி வந்து முறைப்பாடு செய்கிறார், அல்லாஹ்வுடைய நபியே, எனக்கு ஒரு வகையான வலிப்பு நோய் ஏற்படுகின்றது. இதன் போது நான் மயங்கி விழுந்து விடுகிறேன். என் ஆடைகள் வெளிப்படுத்துகின்றன என் அவுரத்துகளை. என்னுடைய அவுரத்து தெரிகிற அளவுக்கு என் ஆடை விலகி விடுகிறது. எனவே இந்த நோய் முழுமையாக குணமடைவதற்கு அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள் என்று அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள், பெண்ணே, நீ பொறுமையாக இருந்தால் உனக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னபோது அந்த பெண் சொன்னார், அல்லாஹ்வுடைய நபியை, நான் பொறுமையாக இருக்கிறேன். ஆனால் அந்த நோய் ஏற்படுகிற நேரத்தில், அந்த வலிப்பு நோய் வருகிற போது என்னுடைய ஆடையின் அவுரத்தை வெளிப்படுத்தாத அளவுக்கு இருக்க வேண்டும், அதுக்காக வேண்டியாவது துஆ செய்யுங்கள் என்று கேட்கின்றார்கள். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் அந்த பெண்ணை எப்படி அடையாளப்படுத்தினார்கள் என்றால், சுவனத்து பெண்ணை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் இதோ போகிறாளே அந்த பெண்ணை பார்த்து கொள்ளுங்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகிற அளவுக்கு அந்த பெண் பிற்காலத்திலே பார்க்கப்பட்டாள். அவளுக்கு ஏற்பட்ட நோயை அவள் தாங்கி கொண்டாள். என்ன காரணம்? எனக்கு சுவர்க்கம் வேணும் என்பதுதான். நான் சுவனம் போக வேண்டும் என்பதற்காக அந்த நோயை தாங்கி கொண்டாள். ஆனால் எங்களிலே பலர் வழிகட்டு போகின்றார்கள். இந்த மாதிரியான நோய்கள் வருகிற போது யார்கிட்ட என்னான கூட்டி கொண்டு போய் நோயை குணப்படுத்தினா சரி, அது ஐயர் என்றாலும் சரி, ஆமதூர் என்றாலும் சரி, பாதிரிமார் என்று சொன்னாலும் சரி, யார்கிட்ட என்றாலும் கொண்டு போகிறார். சில வீடியோக்கள் வெளியாகின்றன. பாதிரிமார்கள் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சிலருக்கு நோயை குணப்படுத்துவதாக அவருடைய பேரை கேட்கின்ற போது பாத்திமா, ஆயிஷா என்று பேரை சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதுவெல்லாம் ஷிர்க்கான காரியங்களாகும். அன்பான தாய்மார்களே, ஷிர்க் என்பது சின்ன விஷயம் இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே யார் இணை வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான், அவருக்கு முற்றாக தடுத்து விட்டான். அவர் போகிற இடம், நிரந்தரமாக தங்குகிற இடம் நரகம்தான் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு அல்லாஹு தாலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக இந்த ஷிர்க்கிலே ஈடுபடுகின்றவர்கள் நினைக்கின்றார்கள், நாங்கள் செய்யக்கூடிய வணக்கங்கள் இதனை அழித்து விடும் என்று. நாங்கள் ரமலான் காலத்தில் வந்து கியாமுல் லைல் தொழுது தௌபா செஞ்சோமண்டா, அல்லது ரமலான் பகலெல்லாம் நோன்பு பிடிச்சோமண்டா, அல்லது ஒரு ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போனோமண்டா, எங்கடா இந்த பாவத்தை அதை அழித்து விடும் என்று நினைக்கின்றார்கள். அன்பான தாய்மார்களே, அப்படி அல்ல. நீங்கள் செஞ்ச ஷிர்க் இருக்குதே, உங்களோட அந்த ஹஜ்ஜை, அந்த நோன்பை, அந்த உம்ராவை அழித்து விடும். இதை நான் சொல்லவில்லை,
அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்து ரோமிலே சொல்கின்றான், வலகத் ஊஹிய இலைக்க வ இலல்லதீன மின் கபிலிக்க, நபியே உங்களுக்கும் உங்களுக்கு முன்பு வாழ்ந்த அந்த நபிமார்களுக்கும் வஹி மூலம் சொல்லப்பட்டது என்னவென்றால், லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக்க வலதகூனன்ன மினல் காசிரீன், நீங்கள் தான் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தாலும் உங்களோட அமலும் அழிந்து போய்விடும், நீங்கள் மறுமையில் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவீர்கள். நபிமாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க இணை வைத்தாலும் நீங்க நபி என்றதுக்காக வேண்டி நாங்கள் விடமாட்டோம், உங்களோட அமலையும் அந்த ஷிர்க் அழித்து விடும் என்று அல்லாஹ் சூரத்து ரோமிலே 65வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். ஆக அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, நவீன வடிவத்தில் இந்த ஷிர்க் நம்முடைய சமூகத்துக்குள்ளே வந்திருக்குது. சிலர் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நமது தகவல்களை எல்லாம் இங்கே இருந்து ஒருவர் அவருக்கு கொடுத்து விடுவார். அவர்கள் நெட்வொர்க்கிலே இருந்து கொண்டு நமக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, உங்களோட பேர் இன்னது தானே, உங்களோட வயது இன்னது தானே, உங்களுக்கு இத்தனை பிள்ளைகள் தானே, உங்களோட கணவன் பேர் இன்னது தானே, நீங்கள் இன்ன மாதிரி ஒரு நோய்க்கு உள்ளாக இருக்கீர்கள் தானே, உங்களோட இத்தனையாவது மகளுக்கு இப்படி ஒரு நோய் ஏற்பட்டிருக்கிறது அல்லவா என்று சொல்லிவிட்டு அதற்கு இப்படி ஒரு தீர்வு இருக்கிறது, எனவே இவ்வளவு நீங்கள் எங்களுக்கு எங்களுடைய வங்கிக்கு போடுங்கள் என்று சொல்லி ஏமாந்தவர்களும் இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அலர்ட்டாகி விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த சகோதரர்களும் இருக்கின்றார்கள். இன்றைக்கு எப்படி என்றாலும் மனிதர்களை வழிகெடுப்பது என்கிற ஒரு நிலவரம். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, சில ஊரில் தொழில் செய்து அவர்கள் அதில் தோல்வி அடைகின்ற போது, கடன்காரனாக மாறுகிற போது, இனி செய்கிறதுக்கு தொழிலே இல்லை என்றால் இன்னொரு ஊருக்கு ஓடி போவது, அந்த ஊருக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டு இருக்கிற போது பிடிபட்டு விடுவோம், யாரும் நம்மை தப்பாக கருதி விடுவார்கள் என்பதற்காக அவர்கள் எடுக்கிற ஆயுதம் அல்லது அவர்களுக்கு கை கொடுக்கும் என்று அவர்கள் நினைத்து செய்கின்ற தொழில் இந்த பரிசார வேலை தான். நான் அறிய இந்த பகுதியிலே அப்படி ஒருவர் இருந்தார். அவர் ஜுப்பா, தொப்பி, தாடி கலட்டவே மாட்டார். இப்படி கோலத்தோடு தெரிஞ்ச மனுஷன் திடீரென அவர் மாணிக்கக்கல் வியாபாரியாக மாறினார். மாணிக்கக்கல் வாங்கி விற்கிறவராக மாறி அதில் மோசடிகள் ஏமாற்றி செய்து பலரை ஏமாற்றி அவருடைய வருமானத்தை எல்லாம் விட கடன் கூடிவிட்டது. உடனடியாக தலைமறைவாகிவிட்டார். இன்னொரு ஊருக்கு போய்விட்டார். அங்கே போய் ஒரு வீடொன்று வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு மக்களுக்கு மத்தியில் கதையை பரப்பினார். நான் இப்படி ஒரு பரிசாரி வந்திருக்கிறேன், உங்களுக்கு என்னை பிரச்சனைண்டா என்கிட்ட வரலாமன்ட்டு. இனி மக்கள் போய் பார்க்குறாரு, குறிப்பாக பெண்களை ஏமாத்துகின்றார்கள். பெண்கள் போய் பார்க்குறார்கள், தாடியோடு ஜுப்பாவோடு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு ஆள் இருக்கிறத பார்த்த உடனடியாக அவரும் ஆக்களை பார்த்து அவர் சில இதில் சொல்லுவார். அதுக்கு முன்னே அவர் சொல்கிறதுக்கு முன்னே நம்மளோட ஆக்கள் எல்லாத்தையும் சொல்லி விட்ருவாங்க, இப்படி தான் பிரச்சனைக்கு என்னென்று பார்த்து செல்லுமானு சொல்லி. உடனடியாக அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு ஆளுட்டையும் உங்களோட வீட்டில் இவ்வளோ பிரச்சனைக்கு கிளியர் பண்ணி தரேன்டா 25,000 தரணும். இப்படி 4 பேர்கிட்ட வாங்கினா அந்த ஆள் கடனை எப்படி குயிக்கா முடிப்பான்? கடைசியில் இன்னும் ஒருவர் கேள்விப்படுகின்றார். அவர் நம்மளோட ஊரோட சம்பந்தப்பட்டவர், இவரை பற்றி தெரிந்தவர். அவர் வீட்டுக்கு பக்கத்தில் போய் இவர் அங்கே புதையல் தோண்டி, அதாவது உங்களோட வீட்டுக்கு சூனியம் செஞ்சிருக்கேன் தோண்டிக்கிருக்கிற நேரம் இவர் எட்டி பார்க்கார். நம்முடைய ஆசாமி அங்கே நின்று தோன்றார். அதோடு தான் அவர் அந்த ஊரை விட்டும் வெளியே வர வேண்டிய ஒரு நிலையும், கடன்காரர்களுக்கு தகவல் கிடைச்சி அங்கே போய் அவங்க கெச் பண்ணிக்க அந்த பொலிசிக்கு கொடுத்த பல சம்பவங்கள் பதிவாகிருக்குது. அப்போ நாங்கள் இப்படியான போலி அல்லது பரிசாரிகள் எங்களை ஏமாற்றி எங்களுடைய காசை பறிக்கிறவர்களுக்கு மத்தியில் எங்களுடைய ஈமானை இழந்து விடக்கூடாது. நிறைய பேர் வறுமை அண்டு வந்துட்டேன்டா வட்டி கண்ணான கொடுத்து வறுமையிலேருந்து மீளணும். நோய் அண்டு வந்துட்டேன்னு சொன்னால் சிறுகண்டான செஞ்சு நோயிலிருந்து விடுபடணும், அல்லாஹ் காப்பாற்றணும். எந்த மாதிரியான கட்டத்திலையும் ஈமானை இழந்து விடக்கூடாது. எந்த மாதிரியான கட்டத்திலையும் நாங்கள் வட்டி போன்ற ஹராமான விடயங்களின் பக்கம் போய்விடக்கூடாது. எங்களுடைய ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும்.
நாங்கள் ஹலால் ஹராமை கடைசி வரைக்கும் பேணி வாழ வேண்டும். நபிமார்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தால் அந்த நபிமார்களுக்கு நோய்க்கு மேலே நோய், வறுமைக்கு மேலே வறுமை, ஆனால் கடைசி வரைக்கும் கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள் நபிமார்களும் அவரோடு இருந்தவர்களும். அல்லாஹ் குர்ஆனில் கேட்கின்றான், அஃப ஹஸிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யஅதிக்கும் மஸலுல்லதீன ஹலவ் மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்களுக்கு வராத கஷ்டங்கள், துன்பங்கள், சோதனைகள் எல்லாம் வராமல் இலகுவாக சொர்க்கம் போய்விடலாம் என்று நினைக்கின்றீர்களா? மஸ்ஸத்துஹுமுல் பஸாஉ வல் தர்ராஉ, அவர்களுக்கு வறுமையும் வந்தது, நோயும் வந்தது. வஸுல்ஸிலு, ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருந்தது. ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன மஅஹு மதா நஸ்ருல்லாஹ், அந்த நபியும் அவரோடு இருந்தவர்களும் கேட்பார்களாம், அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு எப்போ வரும்? அந்த அளவுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக சோதனைகள் வந்த போதெல்லாம் அவர்கள் ஈமானில் இருந்து ஷிர்கின்பால் போகவில்லை, அவர்கள் ஹலாலை பேணுவதிலிருந்து ஹராத்தின்பால் போகவில்லை. இன்றைக்கு தாய்மார்களே, நீதிமன்றங்களுக்கு போய் பார்த்தால் உங்களுக்கு விளங்கும். நமது பாத்திமா ஆயிஷா அந்த கூட்டுக்குள் நிற்கிறாள். என்னத்துக்காக நிற்கிறா என்று பார்த்தால், இத்தனை கிராம் கஞ்சாவை தன் உடைமைக்குள் மறைத்து வைத்திருந்தார். அழகான புள்ள, 20, 22, 25 வயசு, அந்த புள்ள கூட்டுக்கு நிற்கிறான். என்னென்று பார்த்தா என்ன என்றாலும் செஞ்சு காசு வந்தா சரி என்ற அளவுக்கு நம்முடைய சமுதாயம் போய்விட்டார்கள். சோசியல் மீடியாக்களை பார்க்கலாம் இருக்குது, அதுக்குள்ளே போய் பார்த்தா நம்முடைய ஆக்கள் ஒரு காலத்தில் சண்டைண்டா எங்கேனாலும் ஒரு இடத்துல நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி எல்லாரும் சண்டை பிடிக்கணுமெண்டா ஃபேஸ்புக்கை திறக்கிற, அதில் டிக்டாக்கை திறக்கிற, எடுத்து பிடிச்சேசுறது தான், பச்சை தூசண தலையேசி போட்டு விட்றதான். அதை மௌலிய மாதிரி பார்ப்பாங்களே, நம்ம மௌத்தானாலும் அது இருக்குமே, நம்மட கரெக்டரை இதை வச்சு அவங்க பிள்ளையாக கருதுவாங்களே, நம்மட பிள்ளையில அதோட வாழ்க்கையில் இது பாதிப்பு ஏற்படுத்துமே, ஒன்றும் விளங்குறையில். சில நேரம் இவ தௌபா செஞ்சு மீண்டிருப்பா, இவ ஹஜ்ஜுக்கெல்லாம் போய் இவ திருந்தி ஒரு நல்ல மனுஷியாக மாறி இருப்பா. ஆனால் அந்த வீடியோ இருந்து கேரிக்கும், அது வைரலாக வந்து கிரிக்கும். இவ தௌபா செஞ்சு திருந்தி நல்ல மனுஷியாக மாறி இருப்பா, வீடியோ இருந்து கேரிக்கும். பார்க்குறவன் காலமெல்லாம் திட்டிக்கிட்டே இருப்பான், ஏசிக்கிட்டே இருப்பான். இவையெல்லாம் ஒரு பொம்பளையா, இவை இப்படி வரணுமா, இந்த மாதிரி செய்யணுமா அண்டு எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருப்பான். அன்பான சகோதரிகளே, தாய்மார்களே, மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே அவங்கள் ஒரு நல்ல தொழுகையாளிகளாக, ஹலால் ஹராம் போன்றாக்களாக, குர்ஆன் சுன்னாவை மட்டும் பின்பற்றி வாழ்கிற ஒரு சமூகமாக ஆக்கி போட்டு அவங்களுக்கு மத்தியில் ஒரு நாள் சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமுதாயத்தினுடைய கலாச்சாரங்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், சஹாபாக்கள் கலாச்சாரம் என்று பின்பற்றினது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த கலாச்சாரத்தை தான். ரசூலுல்லாஹ் எப்படி சாப்பிட்டாங்களோ அப்படி தான் சாப்பிடுவாங்க, எப்படி உடுப்பு உடுத்தாங்களோ அப்படி உடுப்பாங்க, எப்படி திருமணம் செய்தார்களோ அதே போல் திருமணம் செய்வாங்க, எப்படி ஜனாசா விஷயங்களை நடைமுறைப்படுத்தினாங்களோ அதே மாதிரி அவங்களும் செய்தார்கள், எப்படி தொழுதார்களோ அப்படி தொழுதார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வந்து சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு பிறகு உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமுதாயத்தினுடைய வழிமுறைகளை சானாக முளமாக பின்பற்றுவீர்கள். எந்த அளவுக்கென்றால், அவர்கள் உடும்பினுடைய பொந்துக்குள் புகுந்தால் நீங்களும் பின்னால் அதனை பின்தொடர்ந்து புகுவீர்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்களுக்கே ஆச்சரியம். சஹாபாக்கள் எப்படி என்றா, தொழுதுக்கு இருக்கிற போது ரசூலுல்லாஹ் ஒரு நாள் தன்னுடைய பாதணியை கலட்டி விட்டார்கள். அந்த காலத்தில் பள்ளிவாசல்கள் மணல் அமைப்பில் இருந்துச்சு. அப்படியான நேரத்தில் பள்ளிக்குள்ளே பாதணி போட்டு பாட்டா போட்டு தொழுறத்தை அனுமதிச்சிருந்தாங்க ரசூலுல்லாஹ். ஆனால் நிபந்தனை உள்ளுக்கு வரக்க நஜீஸை தட்டிட்டு வந்தால் சரி. அப்படி ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதணியை கலட்டி விட்டார்கள். இதை பார்த்த சஹாபாக்களும் கலட்டி விட்டார்கள். தொழுது முடிஞ்சோனையும் ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள்,
நீங்கள் ஏன் பாதனையை கலட்டினீர்கள்? அல்லாஹ்வுடைய நபியே, நீங்கள் கலட்டினீங்க, அதை பார்த்து நாங்களும் கலட்டி விட்டோம். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வஹி சொன்னார், என்னுடைய பாதனையிலே நஜீஸ் பட்டிருப்பதாக. உடனடியாக நான் கலட்டி விட்டேன் என்று சொன்னார்கள். இதுதான் சஹாபாக்கள். நபி சொன்னால் செஞ்சிடுவாங்க. மதுபானம் ஹராமண்டா ஊற்றி விட்டுருவாங்க. வட்டி ஹராமண்டா உடனே தவிர்த்து விடுவார்கள். கிபிலா மாற்றப்பட்டது என்றதும் மஸ்ஜிதுல் அக்ஸாவின் பக்கம் தொழுது கொண்டிருந்தவர்கள் திடீரென காபாவின் பக்கம் தொழுகையிலேயே அந்த திசையை திருப்பி தொழுதார்கள். அப்படித்தான் சஹாபாக்கள். இப்படிப்பட்ட சஹாபாக்களுக்கு மத்தியில் வந்து ரசூலுல்லாஹ் ஒரு நாள் சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு முன்பு வாழ்ந்தவுடைய கலாச்சாரங்களை பின்பற்றுவீங்க, அவங்களோட கலாச்சாரத்தை சானாக முளமாக பின்பற்றுவீர்கள், அவங்க உடும்புடைய பொந்துக்குள் புகுந்தால் நீங்களும் புகுவீர்கள் என்று சொன்னபோது சஹாபாக்கள் கேட்டாங்க, யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றுவோம் என்றா அல்லாஹ்வுடைய நபியை நீங்கள் சொல்லுகின்றீர்கள் என்று சொன்னபோது என்று கேட்டபோது, வேறு யாரை சொல்கிறேன், அவர்களைத்தான் என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் அன்று சொன்னார்கள். அதை சஹாபாக்கள் பார்க்கவில்லை, அவங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. அந்த நடைமுறை இன்றைக்கு நாங்கள் நபிகளாருடைய உம்மத்தாகிய நாங்கள் பின்பற்றிக்கிறோம். யூத கிறிஸ்தவர்களுடைய வழிமுறைகளை சானாக முளமாக நாங்கள் தான் எங்கட சமூகம் பின்பற்றி கொண்டு அல்லாஹ் அருள் செய்த சில சகோதரிகளை தவிர பெரும்பாலான ஆக்கள் செஞ்சுக்கிறீங்க. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இது என்ன, இது புதுக்கதையாக இருக்கேன்னு சொல்லி. நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கி வீட்டில் டிவி வச்சுக்கிறோம். எங்கள் எல்லார வீட்லேயும் ஃபோன் இருக்குது. வீட்டில் 5 பேர் இருந்தால் 5 பேருக்கும் ஃபோன். அது சும்மா ஃபோன் இல்லை, அந்த ஃபோனில் எல்லா வசதிகளும் உள்ள ஃபோன். அப்படியான ஃபோனை வைத்துக்கொண்டு அல்லது டிவியை வைத்துக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை வேறு யாரோ தீர்மானிக்கின்றான். நாங்கள் உடுப்பு இப்படி தான் போடணுமெண்டு அவன் ஒரு படத்தை வெளியாக்கி அந்த உடுப்பு ஒரு பெண்ட உடுப்பு இப்படி இருக்கணுமெண்டா உடனே நாம் எல்லாரும் என்ன செஞ்சுருவோம், அந்த படத்தில் அல்லது அந்த நாடகத்தில் வந்த கதாநாயகி இப்படி ஒரு சட்டை போட்டுக்கிருந்தா அதே போல் சட்டை நாங்களும் தச்சு போட்டுருவோம். அல்லது நம்மளோட பொடியம்மார் அந்த கதாநாயகன் முடி வெட்டி இப்படி இருந்துச்சு, உடனே இவனும் அதே போல் முடியை வெட்டி விடுவான். அன்பான தாய்மார்களே, இதைத்தான் ரசூலுல்லாஹ் அன்று சொன்னார்கள், நீங்கள் அவர்களை சானாக முளமாக பின்பற்றுவீர்கள் என்று. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நேரத்தில் சொன்னது என்னவென்றால், அலா இன்ன குல்ல ஷைஇம் மின் அம்ரில் ஜாஹிலியத்தி தஹ்த கதமைய மௌது. அறிந்து கொள்ளுங்கள், ஜாஹிலியா காலத்து நடைமுறைகள் அத்தனையும் ஹஜ்ஜத்துல் வதாவுல மிக பிரமாண்டமான சஹாபாக்களுக்கு மத்தியில் லட்சக்கணக்கான சஹாபாக்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அவ்வளோ பேருக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் பிரியாவுடைய ஹஜ்ஜு என்ற ஒரு ஹஜ்ஜை செய்துவிட்டு அந்த அரபா பெருவழியிலே வைத்து ஒரு பிரசங்கம் நிகழ்த்துகிறார்கள். தன்னுடைய நபித்துவத்தினுடைய சுருக்கத்தை அங்கே சொன்னார்கள். அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், நீங்கள் ஜாஹிலியா காலத்தில் செய்தீர்களே அத்தனை விடயங்களையும் நீங்கள் திரும்ப செய்யக்கூடாது. அது எல்லாத்தையும் இந்த காலுக்கு கீழே வச்சு நான் மிதித்து விட்டு அல்லது மூடி வைத்து விட்டு செல்கின்றேன். அதை நீங்கள் திரும்பியும் பார்க்கக்கூடாது என்று சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னது சஹாபாக்களுக்கு மட்டுமா? இல்லை, நமக்கும் தான். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களில் ஒரு செய்தியை சொன்னார்கள், நீங்கள் என்னிடத்தில் இருந்தும் உள்ள செய்திகளை பல்லிகு அன்னி வலவாயா, ஒரு வசனத்தை என்றாலும் நீங்கள் என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டால் அதை மற்றவர்களுக்கு எட்டி வையுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அன்றைக்கு ரசூலுல்லாஹ் அந்த சமூகத்துக்கு மத்தியிலே பல சீர்திருத்தங்களை செய்தார்கள். அவர்கள் பிள்ளைகளை கொலை செய்து கொண்டிருந்தவர்கள் தவிர்த்து கொண்டார்கள். ஆனால் நாங்கள் அந்த ஜாகிலிய கலாச்சாரத்தை இன்றைக்கு நம்மளுக்குள் கொண்டு வந்து விட்டோம். பிள்ளைகளை கொலை செய்வது என்பது எப்படி? ஒரு பிள்ளையோடு, 2 பிள்ளையோடு, 3 பிள்ளையோடு சுருக்கி கொள்வது. இது நாங்களாக விரும்பி போய்
அதற்கான சத்திர சிகிச்சை செய்து குடும்ப கட்டுப்பாட்டை ஏற்படுத்தி கொள்கின்ற ஒரு நிலவரம் அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்ததாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஜாகிலியா காலத்திலே குழந்தைகளை கொண்டிருந்த மக்களை தடுத்து நிறுத்தினார்கள். ஆனால் நமது தாய்மார்கள் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒருவரை ஒருவர் கொலை செய்கிற கலாச்சாரம் அந்த சமூகத்துக்கு மத்தியில் இருந்தது. காரணமில்லாமல் சின்ன விஷயங்களுக்கு கொலை செய்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மறுமை நாள் நெருங்குகின்ற போது கொலை அதிகரிக்கும், வீடுகளுக்கு மத்தியிலே மழை பொழிவது போன்று கொலை அதிகரிக்கும் என்று சொன்னார்கள். கொல்லுகின்றவனும் கொல்லப்படுகின்றவனும் நரகம் என்றெல்லாம் கூறினார்கள். எனக்கு பிறகு உங்களில் ஒருவர் மற்றவரை கொலை செய்து கொள்கிற நிராகரிப்பாளர்களாக ஆகிவிடாதீர்கள் என்றார்கள். ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்காக கொலை செய்கின்ற அளவுக்கு முடிவெடுக்கிற ஒரு தீர்மானம் எடுக்கிற நிலவரம் நமது சமூகத்துக்கு மத்தியில் வந்துவிட்டது. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, சின்ன விஷயம் அல்ல, எம்மை நரகத்திலே கொண்டு சேர்த்து விடுகிற ஒரு நிலவரமாகும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பான தாய்மார்களே, அதே போன்று மாற்று மதத்தவருடைய கலாச்சாரங்களை பின்பற்றுகிற நிலவரம் நமது சமூகத்துக்குள் வந்துவிட்டது. மாற்று மத சகோதரர்களுக்கு பெருநாள்ண்டா நமக்கு அவங்களோட பெருநாள்கிட்ட கொண்டாடிட்டு போவாங்க. அவங்களோட பெருநாளை அவங்க கொண்டாடுவாங்க. அதுக்கு நாம் போய் அவரோட எப்படி ஒரு இஃப்தார் ஏற்பாட்டுக்கு நாம் போய் நின்று வேலை செய்கிறோமோ அதுபோல் இங்கேருந்து மினக்கட்டு போகிற அவங்களோட அந்த வைபவங்களுக்கு போய் நின்று இவர் போய் நின்று தானே எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வர. சிலாக்கள் குடும்பத்தோடு போகிற. இது சின்ன விஷயமாயுது. அவங்களோட வணக்கத்தை அல்லாதவருக்காக செய்கிறாங்க. அவங்களோட மார்க்கம் அவங்களோட, எங்களோட மார்க்கம் எங்களோட. நாங்கள் யாரையும் என்ன செய்யறதில்லை, நோவினைப்படுத்துவதில்லை, யாருடைய இதுக்கும் இடைஞ்சலாக இருப்பதும் இல்லை. ஆனால் நாங்கள் ஷிர்க்கெல்லாம் வாழணும். அவங்களோட கலாச்சாரங்களை நாங்கள் பின்பற்றக்கூடாது. காரணம் அது எங்களோட ஈமானுக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடும், நாம் சுவனம் செல்வதற்கு தடையாக அமைந்து விடும். ஆனால் நம்முட ஆக்கள் அவங்களோட பொஷனண்டா, அவங்களோட வெஷாக்கண்டா, அவங்களோட கிறிஸ்மஸ்ண்டா, அவங்களோட தைப்பொங்கலண்டா இவர் மதம் மாறிடுவார், அங்கே போய் நின்றுவார், ஃபுல்லாக முடிச்சு தான் ஊருக்கு வார. சிலாக்கள் பஸ் ஏறி போவாங்க, மினக்கட்டு போய் அவங்களோட சேர்ந்து குடித்து கும்மாலம் அடித்து எல்லாம் செஞ்சு போட்டு இரவையில் வந்து ஊரில் இறங்குற, பெருநாள் முடிச்சுட்டு வர. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் ஒரு சமுதாயத்துக்கு ஒப்பாகின்றானோ அவன் அவர்களை சார்ந்தவன் என்று சொன்னார்கள். ஒரு சமூகத்துக்கு ஒப்பாகிறவன் அவன் நம்முடைய இல்லை, அவன் அவங்களை சார்ந்தவன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சிலாக்கள் சொல்கிறாங்க, இந்த உலகம் நாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம், விரும்பின மாதிரி சந்தோஷமாக இருந்துட்டு போகணும், கொஞ்ச காலம் வந்து வாழ வந்திருக்கோம், என்ஜாய் பண்ணி போட்டு போய்த்துறோணும்னு சொல்கிறாங்க. அப்படியே ஹதீஸ்கள் சொல்லுது, முன்னைய நபிமாருடைய சமுதாயம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. நூஹ் நபி மக்களை இஸ்லாத்துக்கு அழைத்த காலம் 950 ஆண்டுகள். அப்படி என்றால் அவர் ஆயிரக்கணக்கான வருஷம் வாழ்ந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய உம்மத்தை பற்றி சொல்லுகின்ற போது 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம் என்றார்கள். இந்த குறுகிய கால வாழ்க்கைக்கு நாம் வாழ வந்திருக்கின்றோம். இது நம்முடைய சொந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லது இந்த உலகத்தை சுவர்க்கம் என்று நினைத்து வாழ்வதற்காக அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அத்துன்யா சிஜ்னுல் மூமின். இந்த உலகம் ஒரு விசுவாசிக்கு சிறைச்சாலை, ஒரு நிராகரிப்பாளனுக்கு சுவர்க்கம் என்று சொன்னார்கள். அப்போ சிறையில் வாழ்கிற ஒரு மனிதன் எப்படி கட்டுப்பாடுகளோடு வாழ்வானோ அதுபோல தான் ஒரு முஸ்லீம். வட்டி கொடுக்கல் வாங்கல் ஈடுபடக்கூடாது, தடை தவிர்த்து கொள்வான். ஷிர்க்கு வைக்கக்கூடாது, தடை தவிர்த்து கொள்வான். மதுபானம் ஹராம், தவிர்த்து கொள்ள வேண்டும், தவிர்த்து கொள்வான். சூது விளையாடக்கூடாது, ஹராம், தவிர்த்து கொள்வான். இப்படி கட்டுப்பாட்டுடனான ஒரு வாழ்க்கையாகத்தான் இந்த உலக வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் அதைத்தான் சொல்கின்றான். ஃபஅம்மா மன் ஹாஃப மகாம ரப்பிஹி. யார் தன்னுடைய ரப்புக்கு முன்னால் நிற்பதை பயந்து, வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, தன்னுடைய மனதை மனோ இச்சைகளை விட்டும் தடுத்து கொள்கிறாரோ,
ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவருக்குத்தான் நிரந்தரமான தங்குமிடமாக சுவர்க்கம் இருக்கும். அதே நேரம் அம்மாமன் தகா, யார் மாறு செய்து வாசரல் ஹயாத்த துன்யா, இந்த உலகத்தை இதுதான் நிரந்தரமான வாழ்க்கை என்று எடுத்துக்கொள்வாரோ, ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா, அவர் நிரந்தரமாக தங்குகிற இடம் நரகம் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றார். எனவே இந்த உலக வாழ்க்கை எங்களுடைய மனோ இச்சைக்கு முன்னுரிமை கொடுத்து என்ஜாய் பண்ணுவதற்கான வாழ்க்கை அல்ல. இது மறுமைக்காக நமது மனதை கட்டுப்படுத்தி நம்மை தயார்படுத்தி கொள்வதற்கு அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு சந்தர்ப்பம். நமக்கென்று ஒரு மலக்கு பொறுப்பாக்கப்பட்டிருக்கிறார். அல்லாஹ்ட ஓர்டர் வருகிற போது நமது ரூஹை கைப்பற்றுவதற்கு. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்கின்றான், உக்கில பிக்கும் மலக்குல் மவுத், மவுத்துக்கு பொறுப்பான மலக்கு உங்கள் மீது சாட்டப்பட்டிருக்கிறார். எப்போ அல்லாஹ்ட உத்தரவு வருதோ அப்போ உயிரை கைப்பற்றி விடுவார். அதுக்கு வயது ஒரு காரணமாக இருக்காது, ஆரோக்கியம் ஒரு காரணமாக இருக்காது. எத்தனையோ வயோதிபர்கள், நோயாளிகள், தீராத நோயாளிகள் பெட்டில் மவுத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கு மவுத்து வராது. ஆனால் ஆரோக்கியமானவர்கள், திடகாத்திரமானவர்கள் திடீரென மரணித்து விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பான தாய்மார்களே, இன்றைக்கு கலாச்சார சீர்கேடுகள் என்று சொல்கிற போது பல விஷயங்கள் இருக்கின்றன. அஜ்னபி மஹரமி பேன்றத்திலிருந்து அது ஒரு தனித்தலைப்பு, நேரம் காணாது, சுருக்கமாக சொல்லி கொண்டு போகின்றேன். இஸ்லாத்தில் அஜ்னபி மஹரமி என்று ஒரு விடயம் இருக்குது. திருமணம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் அஜ்னபிகள், திருமணம் செய்வதற்கு ஹராம் தடுக்கப்பட்டவர்கள் மஹரமிகள் என்று சொல்லப்படும். இந்த அஜ்னபியத்தான உறவுகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மஹரமிகளான உறவுகளோடு எப்படி நடக்க வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டு. மஹரம்னா நம்மளோட ஒரு பெண்ணை பொறுத்தவரைக்கும் அவட தந்தை, அவட பெரிய அப்பா, பாப்பாட தம்பி காக்காமார், அவட கணவர வாப்பா, அவட சொந்த தம்பி காக்கா, இப்படியான உறவுகள் எல்லாம் மஹரமான உறவுகள். அஜ்னபி என்றா மாமிர மகன், சின்ன மடமான், பெரிய மடமான், சின்ன படமான், பெரிய படமான், இது எல்லாரும் என்ன அஜ்னபிகள் தான். ஆனால் இன்றைக்கு நமது சமுதாயத்தில் இந்த உறவு பேணப்படுவது கிடையாது. சரியான முறைக்கு இஸ்லாம் சொல்கிற அமைப்பில் இந்த வரையறைகள் பேணுறையில் பெண்கள் சர்வ சாதாரணமாக வீட்டில் இருக்கிற மாதிரிக்கு சில நேரம் ரோட்டு வழி தெரிவாங்க, அல்லது ஒரு மௌலைமாரை காணுகின்ற போது, அல்லது தாடி வச்சவர்களை காணுகின்ற போது அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் பக்குவமாக இருப்பதும், மற்ற மீன்காரன், மரக்கறிக்காரன், ரோட்டால் போகிற வியாபாரி மாதிரியெல்லாம் பார்க்குற நேரம் சாதாரணமாக வீட்டில் இருந்த மாதிரி வந்து அந்த பொருட்களை வாங்குவதும் விலை பேசுகின்ற ஒரு நிலவரம் சமூகத்துக்கு மத்தியில் இருக்கின்றது. ஆனால் இஸ்லாம் இந்த வரையறைகளை பேணி இருக்கின்றது. இது சம்பந்தமாக நீங்கள் குர்ஆனில் பார்க்கலாம். சூரத்து நிசாவிலே அதனுடைய 23வது வசனத்தை வாய்ச்சி பாருங்க. அல்லாஹு தாலா என்ன சொல்கின்றான் என்று. பெண்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களோட பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்க, உங்களுடைய மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைச்சு கொள்ளுங்க, உங்களோட அலங்காரங்களை வெளிப்படுத்தாதீர்கள் என்று சொல்கிறான். வார்த்தைகளில் கூட பேணுதலாக இருக்குமாறு இஸ்லாம் சொல்கின்றது. ஏனென்றால் நீங்கள் வார்த்தைகளை கூட குலைந்து பேசாதீர்கள். எதிர்முனையிலே கேட்கின்றவன் அவன் உங்கள் மீது தப்பபிப்பிராயம் கொண்டு உங்களை பிழையாக வழி நடாத்தலாம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஆனால் இந்த இஸ்லாமிய வரையறைகள் எல்லாம் தகர்க்கப்பட்டதனால் இன்றைக்கு சமூகம் சீரழிந்து கொண்டு போகின்றது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பெண்ணை பொறுத்த மட்டிற்கும் ஒரு அந்நிய ஆணோடு தனித்திருக்க வேண்டாம், ஒரு அந்நிய ஆணோடு தனிமையில் பிரயாணம் போக வேண்டாம். அப்படி தனித்திருக்கிற போது மூணாவதாக ஷைத்தான் வந்து விடுகிறான் என்றார்கள். ஆனால் இதுவெல்லாம் மிக சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஃபோனில் அந்நிய ஆணோடு மணித்தியால கணக்கில் பேசுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள், அதை அங்கீகரிக்கிற பெற்றோர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கேட்டால் அவங்க 2 பேரும் திருமணம் முடிக்கப் போகிறார்கள், அதற்காக விட்டு வைத்திருக்கிறோம். பிறகு கேட்டால் வேறொருவரோடு அந்த பிள்ளைக்கு திருமணம் நடக்கும். அப்போ முந்தி பேசினால நிலவரம் என்னன்னு கேட்டால் அதில் கொஞ்சம் பிரச்சனை, விடுபட்டு போய்த்து அதால் இப்போ வேறு மாப்பிள்ளை பார்த்து முடிச்சு கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அன்றே சொல்லிவிட்டார்கள் தனித்திருக்க வேண்டாம் என்று.
இது அனுமதியோடு நடக்கிற சில விடயங்கள். அனுமதி இல்லாமல் எத்தனையோ விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. பெற்றோர் அனுமதிப்பதனால் ஹலாலாக மாட்டாது. அல்லாஹ்வும் ரசூலும் அனுமதித்தால் மட்டும்தான் ஹலால் என்பதை கருத்திலே கொள்ளுங்கள். ஆண்களைப் போல பெண்கள் உடை அணிகின்ற ஒரு நிலவரம் இன்றைக்கு சமூகத்திலே ஏற்பட்டிருக்கின்றது. அதே போன்று பெண்களைப் போல ஆண்கள் உடை அணிகின்ற ஒரு கலாச்சாரம் சமூகத்தில் இருக்கின்றது. ஒரு சாதாரணமாக இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், பைக்கில் பொம்பளை பிள்ளைகள் போகுது, அந்த பிள்ளைகளை அந்த பைக்கில் கொண்டு போகுது. நாம் ஒரு ஆம்பளை போகிறாராக்குமெண்டு பார்த்தா அங்கே பார்த்தா பொம்பளை பிள்ளை டிரைவராக போயிட்டுருக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஆண்கள் பெண்களை போன்றும் பெண்கள் ஆண்களை போன்றும் ஒப்பாகிற அந்த சமுதாயத்தை சபித்தார்கள் என்ற செய்திகளை ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அதே போன்று பெண்களுடைய ஆடைகள் விடயமாக ஹதீஸ்களிலே நாங்கள் நிறைய பார்க்கிறோம். மிக மோசமாக இன்றைக்கு உடுப்பு என்பதனுடைய நோக்கமே அவுரத்தை மறைக்கிறதுக்கு தான். ஆனால் இன்றைக்கு ஒரு பெண் உடுப்பை அணிந்து கொண்டிருப்பால் அவருடைய அவுரத்தை அது வெளிப்படுத்துகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், யார் தன்னுடைய ஆடையை கரண்டைக்கு கீழ் பெருமைக்காக உடுக்கிறாரோ அவர் மறுமை நாளில் அவரை அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்று சொன்னபோது உம்மு சலமா என்கிற சஹாபியா பெண்மணி கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, அப்படி என்றால் ஆண்கள் கரண்டைக்கு மேலே உடுக்கோடும் என்று நீங்கள் சொல்லுவதாக இருந்தால் பெண்கள் எப்படி ஆடை அணிவது என்று கேட்கின்றார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த பெண் தன்னுடைய கரண்டை காலுக்கு கீழே ஒரு சான் தொங்க விடுவாள் அல்லது இன்னும் ஒரு முழம் தொங்க விட்டு கொள்வாள் என்று சொன்னார்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு நம்முடைய பெண் பிள்ளைகள் பாடசாலையிலே நாங்கள் சர்வசாதாரணமாக பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு பெஷன் பொம்பளை பிள்ளைகள் ரவுசரெல்லாம் கரண்டை காலுக்கு மேலே, ஆம்புளையில் தான் கரண்டைக்கு மேலே உடுக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுதே தவிர ஒரு பெண்ணை அவள் கரண்டையில் இருந்து ஒரு சான் பணிக்கட்டும், காணாட்டி ஒரு முழம் பணிக்கட்டும், அவள் தன்னை மறைக்கட்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. ஆனால் இந்த விஷயமெல்லாம் சர்வ சாதாரணமாக நமக்கு சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியில் சொன்னாங்க, 2 தரப்பார் இருக்கிறார்கள், அவர்கள் நரகவாசிகள் என்று சொன்னார்கள். அந்த 2 சாராரையும் நான் பார்த்ததே இல்லை என்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் கூட அப்படி இருக்கலையாம். அப்படி ஒரு சாரார் வருவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நல்ல சமூக அமைப்பை ஏற்படுத்தினார்கள், உருவாக்கினார்கள், கட்டமைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு அதுவெல்லாம் மாற்றம் பெற்று அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஒரு காலத்தில் நடக்கும் என்று சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள். ஷிர்க்கு செய்கிற சமுதாயம் எங்களுக்குள்ளேருந்து வருவாங்க என்று சொன்னபோது சஹாபாக்கள் புதினமாக பார்த்தார்கள். ஆனால் நம்மளாக்கள் இன்றைக்கு சாதாரணமாக செஞ்சுக்கிறோம். யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றுகிற சமூகம் வருவார்கள் என்று சொன்னார்கள், அது இன்றைக்கு சாதாரணமாக நடந்துகிட்டு இருக்குது. அதே போன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், 2 சாரார் நரகவாசிகள் என்று கூறிவிட்டு அதிலே ஒன்று சொன்னார்கள், வனிசாவுன் காசியாத்துன் ஆரியாத். பெண்கள், நரகவாசிகளான பெண்கள் எப்படி ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள். நவுது பில்லா, நாங்கள் பார்க்கிறோம். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய விடயத்திலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அந்த காலத்திலே வயோதிப நிலைக்கு போகிற பெண்கள் கொஞ்சம் பக்குவமாக பேணுதலாக இருப்பார்கள். இன்றைக்கு அந்த நிலைமை மாற்றம் பெற்று அழகு சாதன பொருட்களுடைய அந்த விடயம் மக்களுக்கு மத்தியிலே பரவலாக வந்த பிறகு இன்றைக்கு வயோதிபர்கள் என்று சொல்கிற அளவுக்கு ஆட்களே இல்லை. வயசு 58, சில நேரம் அவக்கு கிளவி அல்லது ஒரு கொஞ்சம் வயசு போன மனுஷன் யாருன்னு நான் சொல்லிடுவாண்டா அடித்து மவுத்தாக்கி விட்ருவா. அந்த அளவு தான் இன்றைக்கு நிலைமை இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், வனிசாவுன், சில பெண்கள் இருக்கின்றார்கள், காசியாத், ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் ஆரியாத், நிர்வாணமாக இருப்பார்கள். உடுக்கிற நோக்கம் அதை மறைக்கிறதுக்கு. ஆனால் இவங்க உடுத்திருப்பாங்க தங்களை வெளிப்படுத்தியிருக்கும் மிகவும் இறுக்கமான ஆடைகள் அல்லது மென்மையான ஆடைகள். இந்த விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அதே போன்று அங்குமிங்கும் சாய்ந்து திரியக்கூடியவர்கள், அந்த ஆடை அங்காலயம் இஞ்சாலயம் அசைஞ்சு திரியும்
அப்படிப்பட்ட ஆடை அணிகின்றவர்கள் நரகவாசிகள் என்றார்கள். அவருடைய முடியை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற போது அது மேலே கொண்ட கட்டி அது குதிரையினுடைய திமிலை போல இருக்கும். அதாவது ஒட்டகத்தினுடைய திமில், உங்களுக்கு தெரியும், ஒட்டகத்தினுடைய பின்பகுதியில் ஒரு முட்டி மாறி இருக்கும். அதுபோல இப்படி முடிகளை செய்து அந்த முடி அங்கும் இங்குமாக அசைந்து இப்படி இருக்கிற ஒரு சூழல். இவர்களெல்லாம் நரகவாசிகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் இந்த விஷயங்களை கருத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக மனம் பூசிக்கொண்டு வெளியிலே செல்கிற ஒரு பெண்ணை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற போது, யாராவது ஒரு பெண் மனம் பூசிக்கொண்டு மற்ற மக்களுக்கு மத்தியிலே செல்வாளாக இருந்தால் அவள் விபச்சாரி என்று சொன்னார்கள். நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏன் இதனை நான் சொல்லுகின்றேன் என்றால், அந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் மலிந்து போய்விட்டன நமது சமுதாயத்துக்கு மத்தியிலே. அந்த அளவுக்கு நம்முடைய பெண்கள் இந்த விடயத்திலே மிகவும் பரவலாக செய்கிற ஒரு அளவு ஒரு சூழல், ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்றது. அடுத்ததாக முடிகளை சேர்க்கிற பெண்களை அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள். பச்சை குத்துகிற பெண்களை அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள். அழகுக்காக உருவங்களை மாற்றுகிற பெண்களை அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள். ஆனால் அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இதுக்கெல்லாம் கடை நம்முடைய ஆக்கள் வைக்க தொடங்கிட்டாங்க. இன்றைக்கு முந்தைய ஒரு காலத்தில் இதை வேறு ஆக்கள் வந்து வச்சா, வேறு ஒரு தமிழாலோ அல்ல ஒரு சிங்களாலோ வச்சா அது ஒரு வித்தியாசமாக முஸ்லீம் ஊருக்குள்ளே இப்படி ஒரு ஆள் வந்து கடை வச்சிருக்கார், நம்முடைய சமூகத்தை சீரழிக்க போகிறார் என்று பொங்கி எழுவாங்க. இன்றைக்கு என்ன நடக்குன்னா, இதெல்லாம் நம்முடைய ஆக்கள் வச்சிருக்கேன். நம்முடைய ஒரு அப்துல்லா, ஒரு முகம்மது, ஒரு பள்ளி அடியை வச்சுக்கிறிப்பார் இப்படி ஒரு கடையை, அல்லது ஊரில் நல்ல ஒரு மக்கள் புழக்கம் உள்ள இடத்துல வச்சிருப்பார். எல்லாரும் இதை போய் சர்வ சாதாரணமாக வாங்கி இந்த மாதிரி வழிகட்டு போகிறத நாங்கள் பார்க்குறோம். ஒரு பக்கம் கொள்கை ரீதியாக வழிகட்டு போகிறாங்க, இன்னொரு பக்கம் கலாச்சார ரீதியாக சீரழிஞ்சு போகிறாங்க. அப்போ கலாச்சாரம்ன்றது என்னன்னு கேட்டால் சுன்னாக்களை புறக்கணிக்கிறது. நம்முடைய கலாச்சாரம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து தான் நம்முடைய கலாச்சாரம். நம்ம வந்துக்கிட்டு இந்த நாட்டில் வாழ்ந்தாலும் நம்ம ஒரு நாள் மௌத்தாக போகிறோம். நம்மளை ரூஹு ஒரு நாளைக்கு திடீரென கைப்பற்றப்படும். அந்த நேரத்தில் அல்லாஹ்கிட்ட போய் வகை செல்லணும். அதுக்கேற்றாப்பில் நம்ம வாழ்ந்து போட்டு பேத்துருவணும். அதை விட்டு போட்டு நாங்கள் இன்ன சமூகத்தோடு சேர்ந்து வாழ்கிறோம் அல்லது இன்ன ஒரு சமூகத்துடைய ஃபங்க்ஷனில் கலந்து போகிறோம்ன்றதுக்காக அவங்கள போல நாம் மாறிடுறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பான தாய்மார்களே, இதைத்தான் நான் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லி காட்டினேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்துக்குள் சம்பூரணமாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபி ஹுத்துவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி விடாதீர்கள். இறுதியாக கடமைகள் விடயத்தில் அலட்சியம் செய்கின்றோம். இந்த ஃபங்க்ஷனை எல்லாம் சரியாக பார்த்து செய்வாங்க. இந்த நேசரி பிள்ளைகளில் ஃபங்க்ஷன்ண்டா பெற்றோர் போய் நிற்கிறாங்க, அவடத்துல டான்ஸ் ஆடக்குள்ள இப்படி ஆடுமான்னு உமா அங்கே நின்று அவன் ஆடி காட்டுற, அல்லது வேறு என்னையும் களியாட்டம் ட்ரிப் போகிறோண்டா இவன் சேர்ந்து போய்த்துருவா. அப்படியே பாப்பா வெளிநாட்டில் இருப்பா, அந்த சேரோட அந்த டீச்சரோட சேர்ந்து இவன் ட்ரிப் கூட்டி போய்த்துருவா. மகரம் அது சேர்தான் மகரம் அவளுக்கு. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க மகரம் இல்லாமல் பிரயாணம் செய்யணும்ன்ட்டு. இவங்க சேர்ந்து எல்லாம் சேர. ஆனால் ஒரு பயானண்ட உடனே ஊருக்குள்ளே உள்ள நல்ல வயது போன ஆட்கள் அப்படி கொஞ்சம் பேர் வச்சிருக்கு, நீங்கள் மூத்தமாக போங்க, பயானுக்கு போங்க, இவை ஒன்றுக்கும் வர மாட்டாங்க. அப்போ பயானுகளை கேட்டால் தானே ஈமான் கூடும். அல்லாஹ்வும் குர்ஆனில் சொல்கிறான்ல, வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவங்களோட ஈமான் கூடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாங்கள் என்ன இந்த உபதேசங்களை கேட்டுற போடாண்ட மாதிரிக்கு சில ஆக்கள் வீட்டிலையும் சில இடங்களில் இருக்கல போய் அங்கால ஒரு பிள்ளை அந்த டிக்டாக்ல போகிறத சத்தமாக கேட்டுட்டு இருக்கும், இன்னொரு பிள்ளை ஜோக்கை சத்தமாக கேட்டு இருக்கும், அங்கால டிவியில் படம் போயிட்டு இருக்கும், இங்கால நாடகம். அல்லாஹு அக்பர். அவைகளுக்கு எல்லாருக்கும் மோதினார் பாங்கு செல்ற டிஸ்டோப்பாக போய்த்துரும், கடைசியில் மௌலை பயாம் பண்ணுற டிஸ்டோப்பாக போய்த்துரும். அப்படியான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து இருக்கிறோம். எனவே தான் அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நமக்கு மத்தியில் மாற்றம் வர வேண்டும். நம்ம வாழ வந்தவர்கள் அல்ல. திடீரென ஒரு நாள் நமக்கு ரூஹு போய்த்திரும்.
அந்த நேரத்தில் மனிதனுக்கு விளங்குமாம். மனிதன் மன்றாடுவான், லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் என்ற ரூஹை கொஞ்ச நேரத்துக்கு பிற்படுத்தி வைத்தாய் என்றால் ஃபஅஸ்ஸத்தக வஅகும் மினஸ் ஸாலிஹீன், நான் சதக்கா கொடுத்து ஒரு நல்ல சாலிகான மனிதனாக உன்னை வந்து சந்திக்கிறேன் என்று உயிர் பிரிகிற நேரத்தில் மனிதன் மன்றாடுவான். 50, 60, 70, 80 வயதெண்டெல்லாம் அவகாசம் கொடுத்து அந்த காலத்திலே எல்லாம் வணக்கம் செய்யாத மனிதன், உலக நடைமுறைகளுக்கு முன்னுரிமை கொடுத்த மனிதன், நேசரி ஃபங்க்ஷன் அது இது எல்லாத்துக்கும் போவான், ஆனால் தொலை போறையில் பயானுக்கு போறையில் அப்படியான மனிதன் கடைசியில் அல்லா இடத்துல தவணை கேட்பான். அல்லாஹ் சொல்கின்றான், வலன் யுஅக்கிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, ஒரு ஆத்மாவுக்கு அதனுடைய மரண நேரம் வந்தால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் பிற்படுத்த மாட்டான் என்று குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, உலக விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து செயற்படுவதை விட நாங்கள் உலகத்துக்காக அல்ல மார்க்க விடயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். தொழுகைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். நாடகத்தை சரியாக பார்த்து டைமை பார்த்து வேலைகளையெல்லாம் முன்னுக்கு பின்னுக்கு ஆக்கிறாக்கள் இருக்காங்க. 8 மணிக்கு செய்தி கேட்கணும், இல்லாட்டி 8:30க்கு இந்த நாடகம் போகும் அதை பார்க்கணும், 9க்கு இந்த நாடகம் அதையும் பார்க்கணும், அது இன்ன கட்டத்தில் விட்டுட்டு போயிருக்குது என்று இப்படியெல்லாம் பிளான் பண்ணுறாக்கள் தொழுகையை விட்டுருவாங்க. அல்லாஹு அக்பர். மாற்றங்கள் வர வேண்டும் அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே. எனவே இந்த நிலைமைகளை கருத்திலே கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு செய்தி, பெண்களே உங்களை நரகத்திலே அதிகமாக இருப்பதற்கு நான் பார்த்தேன், நரகத்துக்குள்ளே எட்டி பார்த்தேன், அதிகமாக பெண்கள் தான் இருந்தார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸில் வருகின்றது, இன்ன அக்கல்ல சாக்கினி அல் ஜன்னா அன்னிசா, சுவர்க்கத்திலே மிகவும் குறைந்த அளவு இருக்கக்கூடியவர்கள் பெண்களாகத்தான் இருந்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த நிலைமைகள் நமக்கு வந்துவிடக்கூடாது. நாம் அந்த சொர்க்கத்துக்குள் போக வேண்டும். எங்களிலே நல்லவர்கள் இருப்பீர்கள், அமல் இபாதத்துகளிலே எந்த குறைபாடும் வைக்காமல் ஹலால் ஹராம் சரியாக பேணி வாழ்கின்ற நல்லவர்கள் இருப்பீர்கள். அப்படியான எல்லோருக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்ய வேண்டும். அதே நேரம் இந்த தவறுகள் யாரெல்லாம் இருக்குமோ அவர்கள் சீர்திருத்தி கொள்ள வேண்டும். இந்த உபதேசங்களை கேட்டு ஒரு காதால் கேட்டு மறுகாதால் விட்டு விடாமல் அவற்றை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு நாங்கள் உறுதி பூண வேண்டும். எனவே இந்த சொன்ன விஷயங்களை செயற்படுத்துவதற்கு முயற்சிப்போமாக. வல்லவன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்ததாக ஒரு அறிவித்தல் உண்டு. MTM டெலிகாஸ்ட் என்று சொல்லி ஒரு ஊடக அமைப்பு ஒன்று இருக்கிறாங்க இலங்கையில். அந்த